ஹலோ, வெல்கம் டு அருள் டெய்லர். நம்ம ப்ளவுஸ்க்கெல்லாம் கொக்கி கட்ட வி ஷேப் தைச்சிருவோம். அப்படி தைக்கல நூல் கட்டுறதுனா இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 4 நூல் இருக்கணும். ஊசியில் கோர்த்துட்டு பாருங்கள், 3 லேயர் அதுக்கு நூல் வச்சுக்குங்க. அப்போ தான் நல்லா திக்காக இருக்கும். அப்புறம் அந்த நூலுக்குள்ளே விட்டு ஊசியில் ஒரு மலக்கு போட்டோம்னா நல்லா திக்காக இருக்குங்க. கொக்கி மாட்டும் போது அந்த நூல் வந்து பிரிஞ்சு போகாமல் ரொம்ப நாளைக்கு தாங்கும். பாருங்கள், ஒவ்வொரு ஊசிக்கையும் மலக்கு போட்டு அந்த நூலுக்குள்ளே இழுத்துட்டிங்கன்னா சூப்பரான குக்கி மாட்டுற நூல் ரெடி. பிசுறு இல்லாமல் நீட்டாக வருங்க. ரெண்டாவது டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம ப்ளவுஸ் எல்லாம் தைக்கும் போது சில சமயம் பேக் சைடு ஆம்கோல் பேக் சைடு கொஞ்சம் லூஸ் கொடுக்குங்க. போட்டோம்னா ஒரு மாதிரி தூக்குன மாதிரி வரும். அதுக்கு வந்து நம்ம செய்கிற தப்பு வந்து அந்த வளைவு போடும்போது கீழாப்பில் வச்சிட்டோம்னா அந்த கை துணி கீழே இறக்கும் போது அந்த இதெல்லாம் கொங்கட விழுகுங்க. அதனால் ஆம்கோல் எப்போவுமே நம்ம அளவு கரெக்டாக மார்க் பண்ணி அந்த ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்தோம்னா அந்த கொங்கடை இல்லாமல் சூப்பராக நீட்டாக இருக்குங்க ஃபினிஷிங். வளைவு எச்சா போனாலும் நமக்கு லூஸ் கொடுக்கறதுனால அந்த கொங்கடை வரும். அதனால் நீட்டாக கரெக்டாக வளைவு பண்ணி கட் பண்ணிட்டோம்னா அந்த லூஸ் இல்லாமல் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். பாருங்கள், கை ஜாயின் பண்ணும்போது அந்த கொங்கடை உழுகிறது லூஸ் கொடுக்கறனால தான். இந்த டிப்ஸ் வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம ப்ளவுஸ் எல்லாம் ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணுற பாருங்கள். அதனுடைய டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். உடம்பு சுற்றளவு பொறுத்து தான் ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணுறது வருங்க. இது வந்து 12.5 இன்ச்சு அவங்களுக்கு பாடி சுற்றளவு. 9, 10, 11 இதுக்கெல்லாம் ஒரு அளவு வருங்க. 11க்கு மேலே வந்து இந்த அளவு மார்க் பண்ணி டாட் பிடிச்சிங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட் சைடு கரெக்டாக இருக்கும். எண்டு வந்து 3 இன்ச்சு வச்சுக்குங்க. அப்புறம் சென்டர் டாட் வந்து 1.25 இன்ச்சு, இந்த சைடு 1.25 இன்ச்சு. மேலே வந்து க்ராஸாக 3 இன்ச்சு வச்சுக்குங்க. இந்த சைடு வந்து ஒரு 3 இன்ச்சு, அதேமாதிரி சென்டர் 3 இன்ச்சு. இப்போ 2 டாட்டுக்கு சென்ட்ரல் மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் வளைவு எண்டு வருது பாருங்கள், அதில் அப்படியே மார்க் பண்ணிட்டிங்கன்னா 3 டாட்டு ரெடி ஆகிடும். சில பேருக்கு இந்த டாட் பிடிக்கிறது தான் ரொம்ப டவுட்டாக இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங். பாருங்கள், 12.5 இன்ச்சுக்கு இந்த அளவு குறிச்சிருக்கேன். இன்னும் 9, 10 இன்ச்சுக்கெல்லாம் இன்னும் அளவு வந்து கம்மியாக மார்க் பண்ணும். இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கும் போது எவ்வளோ நூல் இருந்தாலும் சாதா ப்ளவுஸ்க்கெல்லாம் கரெக்டாக மேட்சிங் நூல் போட்டால் தான் கரெக்டாக இருக்குங்க. அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம கட் பண்ணும் போதே நூல் இல்லையா அதை ஒரு கவரில் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம நூல் கண்டு வாங்கும்போது எந்தெந்த துணி இல்லையோ டக்குன்னு நம்ம நூல் வாங்கிட்டு வந்துடலாம். நம்ம பாட்டுக்கு போய் நூல் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா இங்கே வரும்போது எப்படியும் ஒரு கலர் இல்லாமல் இருக்கும். அதனால் ரேராக இருக்கிற கலர்லாம் நம்ம கட் பண்ணும் போதே ஒரு கவரில் போட்டு சேர்த்து வச்சுக்கணும். இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா டெய்லரும்.